திருக்கோணமலை இலங்கையின் கிழக்கு பகுதியிலுள்ள முக்கிய நகரங்களில் ஒன்றாகும். இதே பெயரே இந்த நகரம் அமைந்துள்ள மாவட்டத்துக்கும் வழங்கி வருகின்றது. திருக்கோணமலை. திருக்கோணமலை மாநகரம். திருக்கோணமலை குடா. திருக்கோணமலை இலங்கை மாகாணம் கிழக்கு மாவட்டம். திருகோணமலை பிசை பிரிவுபட்டினமும் சூழலுமரசு. வகைநகர சபை தலைவர் ராசநாயகம். இலங்கை தமிழரசு கட்சி. பரப்பளவு மொத்தம் 7.5 சதுர கிலோமீட்டர் 2.9 சதுர மைல். ஏற்றம் 8 மீட்டர் 26 அடி. மக்கள் தொகை 2012 மொத்தம் 99,135 இனம். திருகோணமலையார் நேர வலயமோசனை கூட்டல் காலை 5:30 இலங்கை சீர்நேரம் கோடை பசேனே ஒசனை கூட்டல் 6 இடக்குறியீடு கள் 0260602226 தொலைபேசி குறியீடு. அமைவிடம் இலங்கையின் கீழ்க்கரையில் அதாவது கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ளது. இதன் எல்லைகளாக அனுராதபுரம் பொலனறுவை மட்டக்களப்பு முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் அமைந்துள்ளன. மக்கள் தொகை 2012ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி திருக்கோணமலை மாவட்டம் 3,79,541 மக்களை கொண்டுள்ளது. இந்த நகரம் தமிழர் சிங்களவர் முசுலிம்கள் ஆகிய 3 இன மக்களும் இந்த நகரத்தில் வாழ்கின்றபோதிலும் நகரத்தில் தமிழர்களே பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். வரலாறு முதன்மை கட்டுரை திருகோணமலை துறைமுகம். இங்குள்ள இயற்கை துறைமுகம் காரணமாக இந்த நகரம் இலங்கைக்கு வெளியிலும் அறியப்பட்ட ஒன்றாகும். இங்கு அமைந்துள்ள தொன்மையான சிவன் கோயிலான திருக்கோணேஸ்வரம் இலங்கையிலும் வெளிநாடுகளிலுமுள்ள இந்து மக்கள் மத்தியில் பரவலாக அறியப்பட்டதாகும். இது கி.பி. 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் பாடல் பெற்ற தலமாகும். இது மட்டுமன்றி இலங்கையின் இன அரசியலிலும் திருக்கோணமலை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். 1987 இல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக இணைத்து நிர்வகிக்கப்படுகின்ற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தலைநகரமாக திருக்கோணமலையே விளங்கியது. இது தமிழர்களால் கோரப்பட்ட தனிநாடான தமிழீழத்தின் தலைநகராகவும் விடுதலை புலிகளால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இது பண்டைய காலம் முதலே பிரபலமான துறைமுகமாக இருந்துள்ளது. ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் போர்த்துகேயர் பிரெஞ்சு போன்றோரின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தது. பிரற்றிக்கோட்டை மேற்கத்தைய ஆதிக்கத்தின் எச்சமாக இன்றும் நகரில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த கோட்டையினுள்ளேயே புகழ் பூத்த திருக்கோணேச்சர ஆலயம் அமைந்துள்ளது. நிர்வாக கட்டமைப்பு திருகோணமலையில் பாண்டியராட்சி. திருக்கோணமலை மாவட்டம் ஆனது 11 பிரதேச சபைகளாக வகுக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகின்றது. அவையாவன திருக்கோணமலை பட்டினமும் சூழலும் பெரும்பான்மையாக தமிழர்களை கொண்ட திருக்கோணமலை நகரப்பகுதி. குச்சவெளி பெரும்பான்மையாக முஸ்லிம்களையும் ஏனைய இனத்தவர்களையும் கொண்ட பிரதேசம். பதவிசிறிபுர பெரும்பான்மையாக சிங்களவர்களை கொண்ட பிரதேசம். கோமரன்கடவல முன்னொரு காலத்தில் தமிழ் பிரதேசமான குமரேசன்கடவை தற்போது பெரும்பான்மையாக சிங்களவர்களை கொண்ட பிரதேசம். மொர்வெவ முதலிக்குளம் பழைய வழக்கில் முன்னொரு காலத்தில் தமிழ் பிரதேசமான முதலிக்குளம் தற்போது பெரும்பான்மையாக சிங்களவர்களை கொண்ட பிரதேசம். தம்பலகாமம் பெரும்பான்மையாக முஸ்லிம்களையும் ஏனைய இனத்தவர்களையும் கொண்ட பிரதேசம். சிங்களத்தில் தம்பலகமுவ என்றழைக்கப்படுகின்றது. கந்தளாய் தற்போது பெரும்பான்மையாக சிங்களவர்களை கொண்டுள்ளது. மகாவலி குடியேற்றத்திற்கு முன்னர் இப்பிரதேசத்தில் பெரும்பான்மையாக தமிழர்களே இருந்தனர். கிண்ணியா பெரும்பான்மையாக முஸ்லிம்களை கொண்ட பிரதேசம். சேருவில பெரும்பான்மையாக சிங்களவர்களை கொண்ட பிரதேசம். ஈச்சிலம்பற்றை தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட பிரதேசம். இப்பிரதேசத்தில் அநேகமான இடங்கள் தற்போதைய உள்நாட்டுச் சண்டையினால் அழித்தொழிக்கப்பட்டு விட்டன. மூதூர் முஸ்லிம்களை பெரும்பான்மையாக கொண்ட பிரதேசம். தமிழர்கள் உள்ள பிரதேசம் இலங்கை அரச வர்த்தமானியின் மூலம் அதியுயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு பலாத்காரமா தமிழர்கள் மீளக்குடியமர முடியாது செய்யப்பட்டது. பிரித்தானியர் ஆட்சி 1957 வரை திருக்கோணமலை பிரித்தானிய கடற்படையின் முக்கிய தளமாகவும் அதில் பணிபுரிந்த இங்கிலாந்து பிரசைகளின் வசிப்பிடமாகவும் இருந்தது. திருமலை கோட்டை பிரித்தானியர்களாலும் பாவிக்கப்பட்டது. 1950களில் பிரித்தானியரால் கோட்டையினுள் கட்டப்பட்ட பல பங்களாக்கள் இன்றும் நிலைத்து இருப்பதுடன் சிங்கப்பூரை ஜப்பானியர்கள் கைப்பற்றிய பின்பு திருக்கோணமலையே பிரித்தானியரின் முக்கிய கடற்படை தளமாக செயற்பட்டது. போக்குவரத்து புகையிரதம் திருக்கோணமலையில் இருந்து கொழும்பிற்கு காலை 10:00 மணிக்கும் மாலை 7:00 மணிக்கும் புகையிரதங்கள் புறப்படுகின்றன. மட்டக்களப்பு பகுதிகளிற்கு செல்பவர்கள் கல் ஓயா சந்தியில் பிரிந்து கொள்ளலாம். வவுனியா செல்பவர்கள் மாஹோ பகுதியூடாக பிரிந்து கொள்ளலாம். எனினும் பெரும்பாலும் இது சாத்தியமாவதில்லை. அதாவது அங்கு புகையிரதத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும். கொழும்பிலிருந்து காலை புகையிரதம் காலை 6:05 புறப்படும். திருக்கோணமலை புகையிரதத்திலேயே மட்டக்களப்பு பெட்டியும் இணைக்கப்படுவதால் திருக்கோணமலை பெட்டியில் ஏறியதை உறுதிப்படுத்திக் கொள்வது நன்று. தொடரூர்தியின் பிற்பகுதியில் உள்ள 3 பெட்டிகள் மட்டக்களப்பிற்கும் ஏனைய முற்பகுதியில் திருக்கோணமலைக்கும் ஆனவை.
மட்டக்களப்பு நோக்கி பயணிப்பவர்கள் கல்லோயா சந்தியில் புகையிர பெட்டிகளில் மாறவேண்டியதில்லை. கொழும்பிலிருந்து இரவு காலை 7:15 இற்கு புறப்படும் மட்டக்களப்பு கடுகதி புகையிரதத்தில் திருக்கோணமலையிலிருந்து மட்டக்களப்புக்கு பயணிப்பவர்கள் கல்லோயா சந்தியில் ஏறிக்கொள்வதன் மூலம் மட்டக்களப்புக்கு செல்ல முடியும். பேருந்து திருக்கோணமலை கொழும்பு. திருக்கோணமலையில் இருந்து கொழும்புக்கும் கொழும்பில் இருந்து திருகோணமலைக்கும் நேரடியாக பேருந்து சேவையானது. ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கும் உண்டு. திருக்கோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பேருந்து எடுப்பது சிரமமாக இருந்தால் திருக்கோணமலையில் இருந்து குருநாகலிற்கோ அல்லது தம்புள்ளவிற்கோ பேருந்து எடுத்து அங்கிருந்து கொழும்பிற்கு செல்லலாம். திருக்கோணமலையில் இருந்து நேரடியா கொழும்பு செல்லும் பேருந்து இலக்கம் 49 ஆகும். இவற்றையும் பார்க்கவும். திருக்கோணேச்சரம் திருகோணமலை கோட்டை நிலாவெளி கடற்கரை சம்பூர் கன்னியா வெந்நீர் ஊற்று.